ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சமோசா. குட்டி குட்டி சமோசா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பண்ணுறதுக்கு வீட்டில் அவசரத்துக்கு மைதா மாவு, கோதுமை மாவு இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். இது மாதிரி ரவை இருந்தால் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பவுலில் எடுக்கிறீங்களோ அந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன பவுலில் ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவை வச்சு எப்படி சமோசா சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். சமோசாவுக்குள்ளே வைக்கிறது அது நம்ம தனியாக ரெடி பண்ணிக்கணும். இப்போ கோதுமை மாவு, மைதா மாவு இல்லை அப்படின்னா எப்படி சமோசா ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ சின்ன பவுலில் ரவை எடுத்தேன். அந்த பவுலில் 2 கப்பு தண்ணி. நீங்கள் எந்த பவுலில் ரவை எடுக்கிறீங்களோ அதே அளவு 2 கப்பு தண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ ரவை எடுத்துருக்கீங்களோ அந்த ரவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றினா போதும். தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். தண்ணி இப்போ கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வருது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி விழுந்துடுறதுனால சீக்கிரமாக இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டியான பதத்துக்கு வரணும். ரவை போட்டது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா கட்டி கட்டியாக விழுத்துரும். அதனால் கட்டி கட்டியாக விழாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி சீக்கிரமாக இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இன்னும் நல்லா கட்டியாகணும். பாருங்கள், இப்போ நல்லா கட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆறினதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா இதையை நல்லா பிசையணும். சப்பாத்தி மாவு, பூரி மாவுக்கு பிணைகிற மாதிரி நல்லா இதை பிசையணும். ஆறினதுக்கப்புறமா பிசையணும். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை ஆற வச்சுருக்கேன். இது ஆறினதுக்கப்புறமா கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா இதை பிசையணும். பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பவுலில் வச்சுருந்த ரவை நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ரெடி பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இது சிக்கன் கோலா உருண்டைக்கு ரெடி பண்ணது. நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இதில் தான் சமோசா இப்போ செய்ய போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மசாலா எதனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரெடியாக இருக்குது. கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இது நல்லா ரவுண்ட் சைஸில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி பாலித்தீன் கவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இது மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த உருண்டை இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த பேப்பரை பாதியாக மடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த பாலித்தீன் ஷீட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன். இந்த கிண்ணத்தை மேலே இதை வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ கையை வச்சு லேசாக இது மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வைக்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. அது இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இப்படி பாதியாக மடிச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை இப்படி பாதியாக மடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடும் நல்லா மடித்து இதை நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா இதையே இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி வேறையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு சின்ன பேஷனில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஷேப்பில் பண்ணலாம் பாருங்கள். இதே மாதிரி ரவுண்டு பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக
சைடெல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணிடலாம். இந்த ரவுண்ட் சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணணும், அவ்வளோதாங்க. ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறதுனால இதையும் வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பாக பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சென்டராக வச்சிடலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம மடிச்சிடலாம். மடித்தாச்சு. இப்போமா மேலே இருக்கிறத அப்படியே இப்படி மடிச்சிடணும். இதையே அப்படியே மேலே மடிச்சிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கோன் ஷேப்பில் வேணுனாலும் கோன் ஷேப்பில் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு இது எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். அவ்வளோதான், சூப்பரான சமோசா ரெடி. கோதுமை மாவு மைதா மாவு இல்லாமல் ரவை வச்சு நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இது மாதிரி ரவுண்டாக செஞ்சுட்டு கையிலேயே கூட நம்ம ரவுண்ட் சைஸாக பண்ணிக்கலாம். நமக்கு வேறு பாத்திரம் எல்லாம் எதுவும் தேவையில்லை, கையிலேயே கூட நம்ம பண்ணிக்கலாம். இது கீழே வந்து வைக்கிற அந்த பேப்பர் மட்டும் பாலித்தீன் கவர் ஏதாவது இல்லை பால் கவர் எண்ணெய் கவர் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். சிம்மில் வச்சிடலாம். ஹீட் ஆனதும் சிம்மில் வச்சுட்டு இதை பொரித்து எடுத்துடலாம். முதல்லையே நான் இந்த சமோசா ரெசிபி போட்டிருக்கேன். நான் அந்த சீட்டு ரெடி பண்ணி செஞ்சுருந்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வீட்லேயே சூப்பரான சமோசா ரெடி பண்ணிடலாம். ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் டீ காஃபியோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். உடனே திருப்பி போட்டுறாதீங்க, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டுட்டேன். நல்லா வெந்துருச்சு. ரவை ஏற்கனவே நம்ம நல்லா வேக வச்சுட்டோம், அதனால் இது சீக்கிரமாகவே ஃப்ரை ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இது வெள்ளை ரவை சமோசான்னு கூட நம்ம சொல்லலாம். சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சமோசா. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பியான ரவை யூஸ் பண்ணி சமோசா சூப்பராக செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.